சிட்டி. இங்கே தானே எல்லா பெரிய கம்பெனியும் இருக்கு. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு ஓகே. அப்போ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? ஓகே, இதில் பக்கத்தில் நடந்து போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு எங்களுக்கு பிராண்ட் மார்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் கார்டு வந்திருக்குது. இந்த கிஃப்ட் கார்டை கொண்டு போயிட்டு $25. இதுக்கு நான் கேக் அடிக்கிற மிஷின் என்ற பழுதாக போயிட்டுது. அதால் மிஷின் கேக் அடிக்கிற பிளெண்டர் ஒன்று வாங்க போகிறோம். அதோட நாங்கள் பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. என்ன, லோவஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அட்கோம் ஒன்று இருக்குது. அங்கே வீட்டுக்கு அது வித்தியாசமாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட நாங்கள் அப்படியே வரக்குள்ள கடைக்கோ இல்லாடி ரெஸ்டாரண்ட்டுக்கோ போகிறோம். ஓ, சரியான குளிராக இருக்குது. அப்போ ஒரு கோப்பியும் ஏதாவது வாங்கி சாப்பிட போகிறோம். ஓகே, அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி கேக்கு அடிக்க போகிறோம். கேக் அடிக்கிறதுக்காண்டி தான் பிரதானமாக இப்போ நாங்கள் கடைக்கே போகிறோம். ஓகே, அப்போ வீடியோ கண்டினியூ பாருங்கள். நாங்கள் அப்போ கடைக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே பிரெயின் மார்க்கெட் போகிறதான் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய டவுன் டவுன் ஏரியாவில் தான் நாங்கள் போகிறோம். எங்கள்கிட்ட வீட்டிலேருந்து 15-20 நிமிஷத்தில் இருக்குது. இதுதான் ஜோர்ஜியாவில் இதுதான் டவுன் பெரிய சிட்டி. இங்கே தானே எல்லா பெரிய கம்பெனியும் இருக்குது. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் காட்டுதுன்னு. ஓகே, அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணணும். நான் இதை உங்களோட இருக்க காட்டு கொண்டு தேர்ந்தெடுத்தோம். எங்கள் இடத்தில் இருக்கும் டவர், இதுதான் பெரிய டவர். இது நாங்கள் ஹைவேயால் போயிட்டு இருக்கோம். இதில் தான் ஜோர்ஜியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த இது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த கேம்பஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கோகோ கோலா ஃபேக்ட்ரி இந்த துண்டுலாம் இருக்குது. மற்ற அந்த அக்வாரியம் இருக்குன்னு, ஜோர்ஜியாவில் பெரிய ஒரு அக்வாரியம் இருக்குது. இங்கே அந்த டால்பின் ஷோ நடக்கிறது. அது அமெரிக்காலேயே சொல்கிறாங்க. இங்கே தான் அந்த தியேட்டர் மாடலில் தான் இருக்குது. கூடுதலாக அமெரிக்காவில் இருக்குது. நாங்கள் போன வருஷத்துக்கு முதல் இப்போ 3-4 தடவை நாங்கள் ஜோர்ஜியா அந்த இதுக்கு போயிட்டு நாங்கள் முதல் இப்போ தானே யூடியூப் சேனல் முதல் நாங்கள் 2-3 தடவை போனாங்க. அங்கே 1 இயர் பாஸ் எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே போகலாம். $120. 1 இயருக்கும் இருக்குது, டேயும் இருக்குது. நாங்கள் ஒரு வருஷம் எடுத்தால் எத்தனை தடவை போகலாம். ஆனால் 1 டே இது $35. கோகோ கோலா ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் ஒரு கோகோ கோலா மற்றது அதில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. கோகோ கோலா ஃபேக்ட்ரி மற்ற அக்வாரியம் மியூசியம். நாங்கள் எல்லாத்துக்குமே போயிட்டோம். நாங்கள் மேபி திருப்பாமல் இருக்க போனால் உங்களுக்கு எடுத்தது காட்டுறோம். யாராவது பார்க்கணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் சில சொல்லுங்க. ஓகே, நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போயிட்டு ஓகே அப்போ வந்திருக்கிறோம். இதில் என்ன விலை போட்டுரும்? $59 போட்டிருக்கு. ஆனால் கிஃப்ட் 25. எக்ஸ்ட்ரா நான் மணி போட மாட்டேன். இது நான் முதல் ஒன்று வாங்கினான். இப்போ நான் ஒரு கனகாலம் ஆகிட்டது கொஞ்சம் வேலை செய்யுது இல்லையாண்டு தான் இப்போ ஒன்று வாங்கினேன். ஓகே, அங்கே ஓகே $25 கிஃப்ட் கார்டு வாங்கினது. அது இது வேலை செய்யுது, அந்த சுற்றுறது இதில் ஒன்று இருக்குது. இதுதான் எடுப்போம். ஓகே, $25 கிஃப்ட் கார்டு இருக்குதுன்னா இப்போ பெருசு. ஓகே, இப்போ நாங்கள் எடுத்தது பிளெண்டர் எடுத்துருக்கிறேன். நான் பான் ரோஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு ரோஸ். ஓகே, ஓகே அப்போ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? ஓகே, இதில் பக்கத்தில் நடந்து போகலாம். ஆனால் குளிர் அடிக்கிற காரில் போகணும். எங்க ஃபாஸ்டா போறீ? சரியான கூலா இருக்குதா? அப்படியே எழுது வாங்கினா நீங்க வெஜிடபிள்ஸ் புடுங்க விடல. இதுல போடலாம். $14. இது நூலில தான் செய்வாங்க. ஆனா இங்க ஆள வித்துருவாங்க. எல்லாமே இந்த இது வெச்சு செஞ்சிருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க. என்ன விலை என்ன பாப்போம். இது கூடுதலா இந்த வீடு புதுசா வாங்குறாங்க இங்க தான் வருவாங்க. நாங்க இங்க தான் வந்தோம். ஆனா விலையண்டா நெருப்பு விலை. ஆனா வாங்க நான் தரமான பொருட்கள் வாங்கலாம். உண்மையாவே சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இங்க அங்கட பாத்ரூமுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கினா. இப்ப 5 வருஷமா எங்கட வீடு வாங்கி இப்போ நல்லா
புதுசா இருக்கு. இதுல யார் இருக்கிறாரு? கணபதி அவர்கள் இருக்கிறார். கணபதி பாப்பா மோரியா கமான் பே. இங்க வந்து ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு செமையான சாமான்கள் இருக்குதுங்க. சூப்பரா இருக்கும். ஆனா நீங்களும் யாராவது பார்த்தா வந்து வாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஏதாவது ஒன்று எடுத்துட்டு தான் போவேன். தமிழ் எங்கட ஸ்ரீலங்கால முக்கியமான உண்டு. நானும் பென மரத்தை கொண்டு போய் வீட்டில வளர்க்க போவேன். இது வளர்க்குற பென மரம் இல்ல, நான் உளறுறேன். நல்லா இருக்குதுல்ல. என்ன விலை போட்டுருக்குது? ஓ மை காட். ஆனா இது எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஆனா ரியலா இருக்குது. $34 $35 போட்டிருக்காங்க. நாங்க இப்ப என்ன வாங்க வந்தாங்கடா, பாத்ரூம் சாமான் வாங்க வந்தாங்க. வா ஹோட்டல்களை வந்து நாங்க குளிர்காலத்துல வச்சிருக்கோம். அது வழியில இதான் வாங்கி வச்சு விட்டீங்க நிறைய. ஆனா இது பிளாஸ்டிக் தான், என்ன பாருங்க, நல்ல ரியல்ல நல்லா இருக்கு. வந்து நான் இந்த போட்டியே எடுக்க போறேன். நாங்க காடியில நான் அவ்வளவு செய்ய போறேன் இல்லோ. இத கொண்டு வச்சு மரக்கறிக்கு பிடிக்க போட போறேன். ஓகே, அப்ப நான் காய் கேட்க வேண்டுமே என்ன? நான் இப்ப எல்லாம் வாங்கல. என்ன விலைன்னு கேட்டீங்கடா? விலைய காணல. இது வந்து அந்த என்ன தால மிட்னி இருக்காங்கன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது வந்து என்ன தாலேண்டா, மரம் இருக்கு இல்லையா, மரத்தின் அந்த பட்டையை உரிச்சு செஞ்சிருக்காங்க. ஆனா இது அங்க வந்து பண்ணையா. ஓ மை காட், இங்க பாருங்க எப்படி இருக்கு. ஜானி யானை டீ இருக்கிறாள் வந்து கேட்டின் வாங்கினான். இது வந்து நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சாலும் அப்படியே இருக்கு. நல்ல கேட்டின். ஆனா 9.99 தான் போட்டுருக்கோம். விலை குறைவு தான் ஓரளவு. ஓகே, கனகாலம் ஜூஸ் பண்ணலாம் இது வாங்கினா. இங்கால இது என்ன இது கிலோவா? அது பிளாங்கெட் $39 அப்படி வச்சுக்காங்க. இதை நாங்க கட் பண்ணி நல்ல சாஃப்ட்டா இருக்குமா. இது என்னதுக்கு யூஸ் பண்றேன்னு தெரியல. இல்ல இந்த இதுதான் நான் பாத்ரூமுக்கு வாங்குறேன். நான் நல்லா இது யூஸ் பண்ணலாம், இந்த கனகாலத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த கலர்ஸ் தான் இருக்குது. நான் ஒரு வேற கலர்ஸ்ல பார்த்தேன். நான் இல்ல ஒரே கலர்ல. மற்றதெல்லாம் பாருங்க இந்த தும்பு மாதிரி இருக்குது. இது கூடாது, இதுதான் நல்லம். ஆனா ஒரு கலர்ல தான் இருக்குது. அதால நான் எடுக்கல. பிறகு பாப்போம் வேற எங்கேயாவது அப்படிட்டா. ஓகே, அப்ப நாங்க லோவஸ்க்கு போவோம். லோவஸ்ல போய் என்ன செய்ய போறீங்க? அதாவது விதை ஐட்டங்கள் ஏதாவது இருந்தா பார்த்து வாங்குவோம். ஆன்லைன்ல கொஞ்சம் விலையா இருக்குது. என்ன விலை? ஆன்லைன்ல நீங்க ஷிப்பிங் சார்ஜ் தான் கூட. விலை இல்ல, ஆனா ஷிப்பிங்க்கு காசு கூட எடுக்கறாங்க. ஓகே, அப்ப நாங்க அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். சென்ட் மாதிரி இந்த 3 பேக்கெட் $5.99 அந்த வீட்டை வாங்கி வைக்கிறேன்னா, இதை வந்து பாத்ரூம்ல கொண்டு போய் பேக்கெட்டோட முடைக்காமல் அப்படியே கொண்டு வச்சு விட்டா சரி. வாசம்டா அப்படி மூக்க. அட்கோம்ல நாங்க இது மட்டும் தான் வாங்கினாங்க. லோவஸ்க்கு போவாங்க. லோவஸ்ல போய் விதை மட்டும் தான் பார்க்க போறேன். லோவஸ்ல இருந்தா மட்டும் வாங்குவோம். முன்னாடி வாங்குறது இன்னைக்கு பட்ஜெட் கொஞ்சம் கூடிட்டுது. அட்ஹோமுக்கு போயிட்டு இப்போ வந்து லோவஸ்க்கு போறோம். என்னத்துக்கு சொன்னா விதைகள் வாங்க, எங்களுடைய தோட்டத்துக்கு தேவையான விதைகள் வாங்க. ஓகே, அப்ப நாங்க அங்க போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இல்ல ஐங்கரன் சொன்னது ஹோம் டிப்போல இல்லாத நல்ல விதை எல்லாம் லோவஸ்ல இருக்கு. நான் அங்க மட்டும் விதை இல்லையா இவருக்கு இருக்குது. இன்னைக்கு என்னன்னா ஹோம் டிப்போட்டு வேற பிராண்ட் தான் இருக்கும். ஆனா அங்க வந்து வேற பிராண்ட் சாமான் தான் இருக்கு. நான் சொல்றேன் சேம் ஐட்டம் தான் நாங்க இருக்க மாட்டோம். இல்ல இல்லையன்றார் பாப்பா போயிட்டு. ஓகே, அப்ப அங்க ஆனா நான் அமெரிக்கா வந்து கனகாலம் ஆயிட்டு ஒரு நாள் கூட நான் லோவஸ் போனதுல ஃபர்ஸ்ட் டைமா போறேன். போகாமத்தான் போன மாதிரி எந்த மைண்டுக்கு அப்படி தோணுது. ரமானா சேம் ஹோம் டிப்போ தான். ஓ மை காட், வாங்க ஃபாஸ்டா. இதுல ஹோம் டிப்போல வித்தியாசமா இருக்கு. லோவஸ் இது வந்து ப்ளூ கலர் சரியா, அதால எல்லாமே பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ளூல தான் வச்சிருக்காங்க. மஞ்சள்ல இருக்கும். மஞ்சள குருவிக்கிட்டு ஹோம் டிப்போல நான் $9-10 சாமான் வாங்குறேன். நான் இங்க வந்து 6 இங்கதான் வருவேன். இது அங்க ஹோம் டிப்போல கொஞ்சம் இந்த சாப்பாடு குருவி சாப்பாடு விலை கூடியா இருக்கு. இங்க பரவாயில்லை. ஆனா பெரிய பேக் பெருசுலயும் இருக்குயா. என்ன விலை எப்ப போட்டிருக்காங்க? 100 ஃபீட். இது 100 ஃபீட் 49, 50 ஃபீட் 29 பேசன் இருக்குது. நானும் ஒன்று செய்கிறேன். ஆனா எனக்கு கம்ப்ளீட் பண்ணல. ஐஸா இருக்கு தண்ணி. அன்னாசி பழம் குட்டி 2 அன்னாசி பழம் வந்து இருக்குது. மேல காய்ச்சி இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இங்கே வந்து இப்போ இதில் வந்து நல்ல புல் வெட்டுற மிஷின் இருக்குது. இது கீழே அப்படியே நாங்கள் ஓடிக்கொண்டு கீழே வெட்டி கொண்டிருக்கோம். அப்போ நல்ல மிஷின். இப்போ பார்த்து நாங்கள் இது பெரிய ஹானி என்று சொன்னால் கூடுதலாக இதுதான் யூஸ் பண்ணுறாங்க.
ஓகே, அப்போ நாங்கள் வீட்டை போக போகிறோம். வீட்டை போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். வாயை பூட்டிட்டு நடவு பார்த்தா மூக்கால அப்போ நாங்கள் வீட்டை போயிட்டு கேக் அடிக்கணும். சாமான் வேண்டணுமா? கேக் அடிக்க சாமான் நான் வாங்க போகிறேன் நடவு தெரியுங்க. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ கேக் அடிக்கிறதுக்கு வந்து சாமான் பண்ணுறது தான். அட்லீஸ்ட் அப்போ போயிட்டு முட்டாயம் வேறு என்ன வேண்ட போகிறேன். ஓகே, அப்போ நாங்கள் வாங்கிட்டு என்ன 2-3 சாமான் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே கேக் அடிக்கிறது பார்ப்போம். கண்டினியூவா என்ன வீட் பிரெட் இதுதானே? இதுதான் நீ வேணா நேரில் இந்த மாட்டில் பனசருக்கு வேண்ட போகுது. எனக்கு பிடிக்காது பனஸ். ஓகே, பால் வேற என்ன எடுக்க போறீங்க? முட்டைய சவக்ரீன் எடுத்து பிடிக்கும் சாப்பிடுறது. ஓகே, மற்ற என்ன எடுக்க போறீங்க? எக் எடுக்க போறேன். ஓகே, பட்டர் எடுத்துட்டீங்க? எத்தனை? 2 பட்டர் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ கேக் தான் அடிக்க போறேன் நான். ஓகே ஓகே, அப்போ நாங்கள் வந்து சாமான் பண்ண இங்கே வந்து பேக் தர்ற இல்லையானே? பேக் தர மாட்டாங்க. இவெல்லாம் மாண்டி இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வீட்டை போயிட்டு இன்னைக்கு கேக் அடிக்க அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஓகே, எங்கே விளைக்கட்டாச்சு? பப்ளிக்ஸ் போகணும். பப்ளிக்ஸ். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ பசிக்குதாண்டா. இப்போ கடையில் போய் சாப்பிட்டு போகிறோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். பசிக்குதுன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுறது? 8 pieces, 2 breast, அப்போ வீட்டை 2 thighs. எல்லாமே சூடா இருக்கு. சம சூடா. ஏன்னா சம பசிக்குது. வீடியோ வலிக்கிட்டதே என்னமே சாப்பிட இல்லை. பசிக்குது. ஓகே, அப்போ வீட்டை போயிட்டு சாப்பிடு. ஓகே, முட்டை 18. இப்போ வீட்டை போயிட்டு பயங்கர குளிர் அடிச்சு கொண்டிருக்கு. அப்போ வீட்டை போயிட்டு சாப்பிட அப்புறம் சாப்பிட்டு ஓகே வீட்டை போயிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். பிராண்ட் மார்ட்டில் எனக்கு கிஃப்டாக தந்த கிட்கார்ட்டில் போய் இதுதான் வாங்கினான். உடனே ஃபான் வாங்கி செஞ்சு பார்க்கணும். பான் இப்போ போனாங்க கடைக்கு. அப்போ இந்த பண்ண வாங்கினாங்க. ஓகே, இந்தியாவில் வந்து சாமான் போயிட்டு 2 பேச்சஸ் இதில் கண்ண காலத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 முதல் வந்து வாங்கிடுறாங்க. கண்ண காலத்துக்கு பிறகு இப்போ நான் வாங்கியிருக்கிறோம். என்னப்பா இது வந்து 10 பீஸாக இருக்குது. 8 பீஸ் வந்து $10 தான். ஓகே, அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மார்க்கெட் எல்லாம் போட்டு வந்து நேரம் ஆகிட்டு அப்போ நைட் சாப்பாடு வந்து இந்த சிக்கன் மற்ற இந்த பிரெட் வந்து அந்த இதில் போட்டு வாழைப்பழம் நல்லா இருக்கு. மற்ற வாழைப்பழம் மற்ற டீ. அப்போ கேக் வந்து இன்றைக்கு அடிக்கிறா போல இருக்கு. டைம் போயிட்டுது. இப்போ நாளைக்கு வேலை. அப்போ நாங்கள் வந்து கட்டாயம் கேக் அடிக்கணும். சாமான் எல்லாமே இந்த வாங்கி எல்லாம் வச்சிருக்கிறோம். ஓகே, அப்போ இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். பாய்.